வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி மாட்டு பொங்கல், அதாவது கோமாதாவுக்கு மரியாதை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். உழவுக்கு பயன்படக்கூடிய, நம்மளுடைய உணவுக்கும் பயன்படக்கூடிய, விவசாயத்திற்கு முக்கிய பங்காற்றக்கூடியது நம்மளுடைய கோமாதா. அவங்களுக்கு உரிய சிறப்பான ஒரு நாள் இன்றைய ஒரு நாள். அவங்களுக்கு மரியாதை செய்து அவங்கள்ட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்ம வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். விவசாயத்தில் மனிதரோட இணைந்து மாடுகள் முக்கிய பங்காற்றுது இல்லையா? அதனை பற்றிய ஒரு சிறு பதிவோடு நம்ம நாகபுரத்தில் கோமாதாவுக்கு வைத்த பொங்கல் பதிவோடு உங்களுக்கான விளக்கத்தையும் இதில் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். விவசாயத்தில் மனிதரோடு இணைந்து மாடுகள் முக்கிய பங்காற்றுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். காலப்போக்கில் இதை நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாரம்பரியமாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட்டு வருது. பணம் கொடுத்தால் உணவு வருவதற்கு முன் மற்றொரு ஜீவன் தன்னுடைய உயிரை கொடுத்தால்தான் நாம் சாப்பிட்றோம். இந்த உணர்வை மக்களுக்குள் கொண்டு வருவதற்காகவே நம் கலாச்சாரத்தில் மாடுகளை கொண்டாடும் விழாவை முக்கியமாக முன்னோர்கள் வழக்கத்தோடு உருவாக்கி வச்சுருக்காங்க. மாடு மட்டும் இல்லை, நம்ம சுற்றிலும் உயிரினங்கள் இல்லை அப்படின்னா மனிதன் இனம் இங்கே பிழைச்சிருக்கவே முடியாது. மேலும் நம் விவசாய கலாச்சாரமாக வளர்ந்திருப்பதால் மாட்டுக்கும் நமக்கும் ஒரு ஆழமான அழகான தொடர்பு இருக்குது. நமது வயலில் உழைப்பதும் நமக்கு பால் தருவதும் மாடுதானே. நம்மை ஈன்ற தாய்க்கு அடுத்து இரத்தத்தை பாலாக்கி நம் உயிர் வளர்த்ததால் மாடு தாய்க்கு சமமானது இல்லையா? குழந்தைகளிடம் பால் கொடுக்கும் மாடு தாய்க்கு ஒப்பானது என்று அறிவுறுத்துகிறது நமது பண்பாடு. உண்மையும் தானே. அதனால் மாட்டுடன் ஒரு அழகான பிணைப்பு நமக்கெல்லாம் உருவாகி இருக்கு இல்லையா? மாடு வளர்ப்பவருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் மாடு கண்ணீர் விடுகிறது, நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த விதமான மனித உணர்வு இருப்பதனாலும் தாயாக நமக்கு பால் தருவதாலும் அதை வெட்டவே கூடாது. ஆனாலும் சில இடங்களில் அதை வெட்டி சாப்பிட்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும். அப்படி செய்கிறது ஒரு கொலை செய்வதற்கு ஈடானது. அப்படி செய்யக்கூடாது. ஒரு ஆழமான அறிவியல் உண்மையை எளிமையான கதைகள் மூலம் இந்த கலாச்சாரம் வெளிப்படுத்துது. எல்லா வகையிலும் மிக சிறந்த பாரம்பரியமான நமது பண்பாட்டின் அடையாளமாக விவசாயம் மற்றும் கால்நடைகள் பார்க்கப்படுது இல்லையா? அதனால் மாட்டுக்காக ஒரு விழா காலந்தோறும் நடைபெறுவது சிறப்பு தானே. அனைத்து உயிர்களுக்கும் வாழ்முரிமை காக்கும் வண்ணமாக நம் முன்னோர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை செலுத்தணும்னு நினைக்கிறேன். நம் நாட்டிலும் ஒட்டுமொத்த உலகத்திலும் இந்த விழாவின் அடிப்படை மற்றும் அதன் மகத்துவம் குறித்து மக்கள் மனங்களில் நாம் பதிக்கணும். ஒவ்வொரு உயிருக்கும் இங்கு வாழ்வதற்கு அதிகாரம் இருக்குது. அத்தனை உயிர்களுக்கும் பூமியில் பங்கு இருக்குது. இது புரியவில்லை அப்படின்னா நாம் பூமியவே அழிச்சிட்டு போயிடுவோம் இல்லையா? பூச்சி புழு அப்படின்னு எல்லாமே இங்கே அற்பமாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாமே அழிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வாழ்க்கையே கிடையாது. ஒரு 10-15 வருஷம் வேணால் நம்ம வாழ முடியும். உயிரினங்கள் எதுவுமே இல்லைன்னா நம்ம அதுக்கு மேலே அழிஞ்சு போகக்கூடிய தன்மை வந்துடும். எத்தனை பேருக்கு இதை புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? மனித புத்திசாலித்தனம் எல்லாவற்றையும் தன் ஆளுமையின் கீழ் கொண்டு வருவதையே அறிவியல் நோக்கமாக கொண்டு இருக்கு இல்லையா? பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிரினங்களையும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற உணர்வு தான் மேலோங்கி இருக்கு. அந்த வகையில் இந்த மாடும் இந்த கோமாதாவும் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு விவசாயம் எப்படி அழியுதோ அதே போல் கோமாதா வளர்ப்பும் நிறைய இடங்கள்ல அழிஞ்சு போகுது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் மிக மிக மனவேதனையோடு உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். விவசாயத்துக்கு ரொம்ப இன்றியமையாதது. ஆடு மாடுகளை புறக்கணிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மண்ணுக்கான இயற்கை உரம் நமக்கு எப்படி கிடைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயந்திரங்களை மாடுகளை விட அதிகம் செயல்படலாம், ஆனால் மண்ணுக்கு வளம் கிடைக்குமா சொல்லுங்க? மண்ணு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம எல்லாம் சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதனால் மாடுகளை போற்றி வளர்த்து மிக மிக போற்றி வளர்த்து நம்மளுடைய கலாச்சாரத்தை உயிர்ப்பிக்கும் நோக்கத்தில் எல்லாரும் செயல்படணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அற்புதமான ஒரு திருநாளில் உங்கள் எல்லாரும் முன்னாடியும் என்னுடைய கோரிக்கையாக நான் இந்த இடத்துல வைக்கிறேன். கோமாதா, இந்த கோமாதா அப்படிங்கிற அந்த ஒரு வரியே தாய் அப்படிங்கிற அந்த வரிக்கு எதிர்ச்சொல் தான். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு கோமாதாவிற்கு நமது நாகபுரத்தில் நிறைய மாடுகள் இருந்தது. நிறைய அம்மாக்கள் இந்த இடத்துல நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போவும் நம்ம நாகசக்தி முருகன் கோவிலில் அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல அழகாக பயணப்படுறாங்க. இன்றைக்கி நான் அங்கே போய் பொங்கல் வைக்க வாய்ப்பு இல்லை. அதனால் நான் இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மீனாட்சிக்கு
அம்மா வந்து பூஜை பண்ணி அம்மா அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் பொங்கல் வச்சு சிறப்பாக கொண்டாடியாச்சு. இந்த ஒரு அற்புதமான நேரத்தில் இந்த அற்புதமான ஒரு பதிவெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதே போல் நீங்களும் இன்றைக்கி கோமாதாவை போய் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு உணவு கொடுத்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா 2-3 பதிவிலையும் நான் சொல்லக்கூடியது அது ஒன்றாகத்தான் இருந்தது. கண்டிப்பாக இன்றைக்கு கோமாதாவுக்கு மரியாதை செய்து ஒரு நேர உணவாவது அவங்களுக்கு கொடுத்து வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எல்லாரும் கோமாதாவினுடைய ஆசி பெற்றிருப்பீங்க இன்றைக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது. மீனாட்சியினுடைய அருளும் அழகும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவ்வளோ அன்பானவங்க நம்மளுடைய மீனாட்சி. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பொங்கல் வச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்ததில் வந்து என்னுடைய மனது ரொம்ப 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 திருப்தியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அடுத்து ஒரு சிறப்பான பதிவோடு உங்களை வந்து பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.